T20 தொடரோட 2024ஆம் ஆண்டுக்கான சீசன் பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. பிளே ஆஃப் சுற்றுக்கு 4 அணிகள் தகுதி பெற்றிருந்த நிலையில எந்தெந்த அணிகள் யாரோட மோதுது அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. IPL தொடர்ல கடைசி லீக் ஆட்டங்கள் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல பஞ்சாப் கிங்ஸ் அணியை வென்றதன் மூலமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தற்காலிகமாக 2வது இடத்தை 17 புள்ளிகளோட பிடிச்சிருக்கு. அதே சமயம் கல்கத்தா அணிக்கும் ராஜஸ்தான் அணிக்கும் இடையிலான ஆட்டம் 2வது இடத்தை பிடிப்பவர் யார் என்பதை தீர்மானிக்கிற ஆட்டமா இருந்தது. ஆனா தொடர்ந்து மழை பெய்ததன் காரணமாக அந்த ஆட்டம் ரத்து செய்யப்பட்டது. இதனால ராஜஸ்தான் அணிக்கும் கல்கத்தா அணிக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டிருந்தது. கொல்கத்தா அணி 14 புள்ளிகளோட 9 வெற்றிகள் மற்றும் 2 ஆட்டங்கள் ரத்து செய்யப்பட்டதால 20 புள்ளிகளோட 1.428 என்ற நெட் ரன் ரேட்ல 1வது இடத்தை பிடிச்சிருக்கு. ராஜஸ்தான் அணியும் சன்ரைசர்ஸ் அணியும் சரிசமமாக 17 புள்ளிகள் பெற்றிருந்தது. ராஜஸ்தான் அணியோட நிகர ரன் ரேட் 0.273 இருக்குது. ஆனா சன்ரைசர்ஸ் அணியோட நெட் ரன் ரேட் 0.414 உயர்வாக இருந்ததால அந்த அணி 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. ராஜஸ்தான் அணி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. கொஹாட்ல நடக்க இருந்த ராஜஸ்தான் மற்றும் கொல்கத்தா அணிக்கிடையிலான ஆட்டம் மழையால கைவிடப்பட்டதாக அறிவித்த நடுவர்கள் 2 அணிகளுக்குமே தலா 1 புள்ளி வழங்கியிருந்தாங்க. ராஜஸ்தான் அணி தொடக்கத்துல வெற்றிகளை குவித்து முதலிடம் மற்றும் 2வது இடத்துல நீடித்து வந்த நிலையில கடைசி நேரத்துல தொடர்ந்து 4 தோல்விகளை சந்திச்சிருந்தது. கொல்கத்தா அணியும் கடந்த 2 ஆட்டங்கள் விளையாடாம மழையால ரத்து செய்யப்பட்டிருந்தது. அகமதாபாத்ல நரேந்திர மோடி மைதானத்துல நாளைக்கு நடக்க இருக்கிற 1வது தகுதி சுற்றுல புள்ளிகள் பட்டியல்ல முதலிடம் பிடித்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை எதிர்த்து 2வது இடத்துல உள்ள சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி விளையாட போகுது. நாளைக்கு மறுநாள் நடக்க இருக்க எலிமினேட்டர் சுற்றுல 3வது இடம் பிடித்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை எதிர்த்து 4வது இடத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மோதுது. எலிமினேட்டர் சுற்றுல பங்கேற்கிற ராஜஸ்தான் ராயல்ஸ் தன்னோட முதல் 8 ஆட்டங்கள்ல 7 ஆட்டங்கள்ல வெற்றி பெற்றிருந்தது. RCB தன்னோட முதல் 8 ஆட்டங்கள்ல 7 போட்டிகள்ல தோற்றிருந்தது. புள்ளிப்பட்டியல்ல முதலிடத்துல இருந்த ராஜஸ்தானும் கடைசி இடத்துக்கு சரிந்த RCBயும் தற்போது எலிமினேட்டர்ல மோத இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். குவாலிஃபயர் 1ல வின் பண்ணி யாரு டைரக்டா ஃபைனலுக்கு போறது, எலிமினேட்டர் ரவுண்ட்ல யாரு எலிமினேட் ஆகி போறது, யாரு குவாலிஃபயர் 2க்கு போறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சின்ன IPL நியூஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.